வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வங்காளதேசத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே ஒரு பெரிய நெருடல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை விட ஒரு மோதலுக்கான களம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பல கட்டங்களில் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது வங்காளதேசத்தில் இந்து ஒருவர் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. டெல்லியில் இருக்கக்கூடிய உயர்மட்ட தலைவர்கள் மனதிலே இது பெரும் சினத்தை உருவாக்கி இருக்கிறது. வங்காளதேசத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை மிக தெளிவாக எடுக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் தற்பொழுது இந்தியாவிற்கு உருவாகிவிட்டதா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. இந்த காணொளியில் வங்காளதேசத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மறைமுக மோதல் இப்பொழுது நேரடி மோதலாக மாறியிருக்கக்கூடிய களத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயம் என்ன? திட்டமிட்டு இந்தியாவை சீண்ட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வங்காளதேசத்தின் செயல்பாடுகள் இருக்கிறதா? அல்லது வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை இந்தியாவிற்கு எதிராக தூண்டிவிட்டு இந்தியாவிற்கு எதிரான மனநிலையை அவர்களுக்கு உருவாக்குவதற்கான களத்தை அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்களா? இது சார்ந்த பல விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கிறது. எனவே காணொளியை கடைசி வரை பாருங்கள். எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் வலையொலியை பகிர்ந்தளித்துவிட்டு இந்த காணொளியை பாருங்கள். நாங்கள் இதற்கு பின்பும் முன்பும் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளிகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பதற்கான ஒரு களம் அமையும். வங்காளதேசத்தில் குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்த ஒரு இறை அடியாரை மிக கேவலமாக சித்தரித்து பேசிவிட்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்தியர் ஒருவரை தாக்கி அவரை மரத்தில் கட்டி வைத்து தீ வைத்து கொளுத்தியிருக்கிறார்கள் அங்குள்ள ஒரு சிலர். இது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. வங்காளதேசத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம், வங்காளதேசத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம், யார் இந்த தவறை செய்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அதுபோல வங்காளதேசத்தின் வெளி விவகாரத்துறை அமைச்சகத்தை சார்ந்தவர்கள் இந்த மரணம் ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்ட மரணம் அல்ல, எங்களுடைய மதத்திற்கு எதிராக பேசிய ஒருவரை மத உணர்வாளர்கள் அந்த மதத்திற்கு எதிராக பேசுகிறார் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் தாக்கிவிட்டார்கள், அதனால்தான் அந்த இளைஞர் மரணத்தை தழுவிவிட்டாரே தவிர இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதி இல்லை என்கின்ற ஒரு கருத்தை வங்காளதேசத்தின் வெளி விவகாரத்துறை அமைச்சகம் எடுத்து வைத்திருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தமட்டில் இந்த விடயத்தில் இந்தியா அதற்கு வங்காளதேசம் கூறியிருக்கக்கூடிய எந்த கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலையில் இல்லை என்பதை இந்தியாவின் அறிவிப்பு தெரிவித்திருக்கிறது. அவர் குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்த இந்தியர் என்கின்ற காரணத்தினால் மத விடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு திட்டமிட்டு அவரை அழிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வங்காளதேசத்தில் இந்த ஒரு வெறியாட்டம் அரங்கேறி இருக்கிறது. இதை இந்தியா வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது என்று இந்தியாவிலிருந்து பதில் செய்தி அனுப்பப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே என்ன நடந்தது என்கின்ற பொழுது திபு சந்திரதாஸ் என்கின்ற ஒரு இளைஞர், அவர் வங்காளதேசத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்த பொழுது அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் என்கின்ற அடிப்படையில் அவரை தேடி வந்து அவரை அழிப்பதற்கான முயற்சிகளை இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் எடுத்தார்கள் என்பதுதான் பதிவு. வங்காளதேசத்தின் மாணவர் தலைவராக இருந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தவர் ஒரு கட்டத்தில் அவர் 2 துப்பாக்கி தாரிகளால் தாக்கப்பட்டு மரணத்தை தழுவிவிட்ட பின்பு வங்காளதேசத்தில் இந்தியர்களுக்கு எதிரான மனநிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆட்சியில் இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் அவர்கள் பாகிஸ்தானோடு மிக நெருக்கமான களத்தை எடுத்துக்கொண்டு இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை தன்னுடைய செயல்பாடுகள் மூலம் நிரூபிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் என்பதுதான் பரவலாக எழும்பியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த மாணவ தலைவர் மரணத்தை தழுவிவிட்ட பின்பு இந்தியர்களை எதிர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில்
திட்டமிட்டு புகுத்தப்படுகிறது என்கின்ற செய்திகள் பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. திபு சந்திரதாஸ் அவர்கள் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் என்பதை தவிர அவர் எந்த தவறும் செய்யவில்லை என்பதுதான் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. அப்படி எந்த தவறும் செய்யாதவரை எதற்காக இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் தீயிட்டு கொளுத்த வேண்டும்? அதன் பின்னணியில்தான் அவர்கள் மனதில் இருந்த மதம் சார்ந்த ஒரு எதிர்ப்பு இருந்திருக்கிறது என்பதைத்தான் பலரும் இப்பொழுது எடுத்து வைக்கின்றார்கள். அதற்கு அவர்கள் ஒரு காரணத்தை தேடினார்கள். ஒரு இளைஞனை ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவன் என்கின்ற அடிப்படையில் அவனை அழித்து விட்டார்கள். ஆனால் இவர்கள் அழித்து விட்ட பின்பு அது ஒரு பெரும் பிரச்சனையாக உருவாகின்ற பொழுது அதற்கு ஒரு காரணத்தை அவர்கள் தேடினார்கள். எங்களுடைய இறை தூதரை இவன் மிக கேவலமாக பேசிவிட்டான் என்கின்ற அடிப்படையில்தான் இவனை நாங்கள் கொன்றோம் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார்கள். ஆனால் அறிந்த மட்டில் அல்லது தெரிந்த வகைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த திபு சந்திரதாஸ் என்கின்ற இளைஞன் மிக அமைதியான இளைஞன் என்றும் எந்தவிதமான பிரச்சனைகளுக்கும் செல்லாத ஒரு இளைஞன் என்றும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் சார்ந்தவர் என்கின்ற காரணத்தால் மட்டும்தான் இந்த காட்டுமிராண்டித்தனம் அரங்கேறி இருக்கிறது என்று பரவலாக பேசப்படுகின்றது. தற்பொழுது வங்காளதேசத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளையும் டெல்லி வட்டாரம் மிக கவனமாக கவனித்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்திதான் உறுதிப்பட நம்மால் அறிய முடிகின்றது. இனியும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் வங்காளதேசம் மேலும் மேலும் நம்மை சீண்டுவதற்கான ஒரு களத்தை எடுக்கும். எனவே வங்காளதேசத்திற்கு ஒரு சரியான பாடத்தை கட்டுவிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உறுதி டெல்லி வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற காரணத்தினால்தான் முகமது யூனுஸ் அவர்கள் இந்த கொலையை மையப்படுத்தி உடனடியாக அவர் அதற்கான ஒரு பதிலை சொல்லக்கூடிய களத்தை எடுத்தார். அவர் சொல்லி இருக்கக்கூடிய பதில் இது திட்டமிட்டு நடைபெற்றதல்ல. இந்த இளைஞன் அதாவது இந்த இளைஞனை கொலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும், இந்த இளைஞனுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் எந்த சூழலிலும் அவர்களை நாங்கள் மன்னிக்கப் போவதில்லை. அவர்கள் மீது சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியிருக்கிறார். அது அவர் இந்தியாவை சமாதானம் செய்வதற்கு எடுத்த நடவடிக்கை என்று அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறார்கள். ஆயினும் முகமது யூனுஸ் அவர்களை பொறுத்த மட்டில் ஒருபுறம் இந்தியாவுக்கு தான் ஆதரவு போல காட்டிக்கொண்டாலும் திட்டமிட்டு அங்கு இருக்கக்கூடிய வங்காளதேசத்தின் கள நிலவரத்தை ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு எதிராக மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.